திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 8 வாரங்களாக கூலி வழங்காததை கண்டித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாயுடுமங்கலம் பகுதியில் விடியாத திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 8 வாரங்களாக கூலி வழங்காததை கண்டித்தும் 330 ரூபாய் கூலி வழங்குவதற்கு பதிலாக 80 ரூபாய் மட்டுமே வழங்கிவிட்டு 250 ரூபாயை கொள்ளையடிப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் விவசாயிகள் பலர் விடியாத திமுக அரசை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் நோக்கி போகுது. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் தேர்தல் 43 திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க. 42ல 100 நாள 150 தருவோம். 100 நாள 150 தருவோம். 50 நாள் கூட தரல. இந்த நிலையில் தான் திராவிட மாடல நாங்க என்ன தீவிரவாதியா? கண்ணனிக்கு போட்டோ எடுக்கிறது தான், கருவளையத்தை போட்டோ எடுத்து தான், கைரேக வைக்கிறது நாங்க என்ன ஃப்ராடா? எச்சம் 1 லட்சம் ரூபாங்கிறான். அவனுக்கு கண்ணனிக்கு போட்டோ எடுக்கல, கையை வச்சு போட்டோ எடுக்கல, அவன் மீது எந்த ஒரு கொடுவும் பட்டல. ஆனா நாங்களாம் 8 மணிக்கு ஆட்டமாட்டம் வச்சு வேற புள்ளி விட்டு மருமகிட்டு திட்டு வாங்கி ஓடியாரணும். இப்பேற்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி. இதுல 80 ரூபாய் தரான், 250 ரூபாய் கொள்ளடிக்கிறாகவே. நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு மாற்றுத்திறனாளி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் குன்னூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்னும் மாற்றுத்திறனாளி தனக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வாய்ப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். குன்னூர் தொகுதியில் மிக அதிகமான மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்பதால் தானே குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்க உள்ளதாக கூறினார். திருப்பத்தூர் அருகே 15க்கும் மேற்பட்டோரை வளர்ப்பு நாய் கடித்த நிலையில் நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி மாணவி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 12 வயதான சிறுமி ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி சீருடையில் வந்து மனு ஒன்றை அளித்தார். அதில் தங்கள் கிராமத்தில் பவுனம்மாள் ராஜ்கமல் என்பவர் வளர்த்து வரும் நாய் தான் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது என கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் வலியுறுத்தினார். ஈரோட்டில் ஊதிய உயர்வு, காலமுறை ஊதியம் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முன்கருவ கல்வி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கொரோனா காலங்களில் இடைநிற்றல் கல்வியை ஈடு செய்ய போர்க்கால அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் முழுநேர ஆசிரியராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு மாதாந்திர ஊதியமாக வழங்கப்படும் 5000 ரூபாயை 25,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் குறைதீர் கூட்டத்தின் போது ஆட்சியரிடம் ஆசிரியர்கள் மனு அளித்தனர். 4 வருஷமா கடந்த 4 வருஷமா 5000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ஜியோவில் பார்த்துட்டிங்கன்னா 9 to 12 வரைக்கும் எங்களுக்கு டைமிங்கு. ஆனால் பேரண்ட்ஸ் நிறைய பேர் அட்மிஷன் போடும்போதே எங்களுக்கு ஃபுல் டே நீங்கள் பார்த்துப்பீங்களா குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. அதனால் நாங்கள் பார்த்துட்டோன்னு இந்த 2 வருஷமாக ஃபுல் டே தான் எல்லாருமே பார்க்குறோம். எல்லாருமே ஃபுல் டே தான் பார்க்குறோம். 4-10 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு 5000 தான் சம்பளம். இது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பத்தாமல் இருக்குது, ரொம்ப பாதிக்கிறமாக இருக்குது. 5000 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. 4 வருஷமாக இதே சேலரி தான் ஒர்க் பண்ணுறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்திய பெண்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராமேஸ்வரம் கோவிலை சுற்றி செயல்பட்டு வந்த நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்தியதை கண்டித்தும் கோயிலை சுற்றி கடை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை குண்டுகட்டாக கைது செய்த ஏவல் துறையினர் தாய்மார்கள் என்றும் பாராமல் தரதரவென இழுத்து கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிப்புறக்கணிப்பு செய்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்த கௌரவ விரிவுரையாளர்கள் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களும் 12 மாத சம்பளம் வழங்க வேண்டும், யுஜிசி நிர்ணயம் செய்தபடி மாத ஊதியமாக 57,800 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். 81 கௌரவ விரிவுரையாளர்கள் கையில் பதாகைகள் ஏந்தியவாறு விடியாத திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகம் முன்பு ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி கட்டணத்தை நிர்ணயம் செய்யாமல் காலம் தாழ்த்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் உயர்வு காரணமாக புதிய மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு அதிகாரிகள் செவிசாய்க்காமல் உள்ளனர். இந்நிலையில் ஓட்டுநர்களின் பாதுகாப்பில் திமுக அரசு எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2047 ஆண்டுக்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற தேசிய இலக்கை அடைவதற்கான முயற்சியில் LIC ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து LICயின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் துரைசாமி கூறுகையில், தனிநபர், குழுமம் என ஒட்டுமொத்த ஆண்டு பிரீமியம் கடந்த ஆண்டை விட 15.88% அதிகரித்து சுமார் 44,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் புதிய வணிகத்தின் மதிப்பு 8,288 கோடி ரூபாயாகவும், நிர்வகிக்கப்படும் சொத்து மதிப்பு 59,16,680 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் கடன் தீர்வு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் செலவு விகிதம் குறைந்துள்ளதாகவும் கூறிய அவர், பல்வேறு மேம்பட்ட டிஜிட்டல் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறினார். அதே வேளையில் கிராமங்களை சென்றடைய கவனம் செலுத்தி வருவதாகவும், இதற்காக இதுவரை 2,98,000 பெண்கள் பீமா சகிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், டிசம்பர் வரையிலான இந்த நிதியாண்டில் LIC நிறுவனம் சுமார் 34,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார்.